போட்டியாளர். நீங்கள் பாராட்டு கொடுத்தால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வரும் என்று தான் நினைக்கின்றேன். சூப்பர். என்ன எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க. சரி, உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் இசைமான் குணேந்திரன். இசைமான். அந்த பேர்லேயே ஒரு இசை இருக்குது. சூப்பர். அந்த மான் அதுவும் ஒரு அழகான ஒரு அனிமல். என்ன அது பெரிய விஷயம் எல்லாம் இருக்குது அதில். சரி, இசைமான் நல்ல ஒரு பேரை வச்சுருக்கிறீங்க. இந்த பேர் யார் வச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்பா. அப்பா. அப்பாவுக்கு ஒரு கிரெடிட், ஒரு வாழ்த்துக்கள் கூறுவோம். என்ன சரி, நல்ல என்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் 5. சரி, என்ன பாட்டு இன்றைக்கு பாட போகிறீங்க? பனிவிழும் மலர்வனம். பனிவிழும் மலர்வனம். இது யார் பாடினது? எஸ்பிபி. இன்றைக்கு நிறைய எஸ்பிபி இந்த பாட்டு வருது போழுக்க. ஐயாவை நாங்கள் இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் இந்த பாடல்களில் அவர் எங்களோட இருக்கின்றார். என்ன சரி, உங்களுக்கு பிடிக்குமா அவருடைய பாடல் எல்லாம்? சரி, ஓகே. நீங்கள் இப்போ நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, நல்லா அந்த மாதிரி பாடுறீங்க, நிறைய நல்ல ஃபீட்பேக் எடுப்போம். ஓகே, நன்றி. ஓகே, பாடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். ஹே ஹே, இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை. சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிர்விடும். இளமையின் கனவுகள் விழியோரம் குளிர்விடும். கைகளிடதன நலிகையிலிட வெளி கூரைகள் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம். இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். ஹே ஹே, இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். சரி, பாடி முடிச்சாச்சு. சரி, உங்களுடைய ஃபீலிங்கை சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே மாதிரி இருக்கா? பாட. சரி சரி, நீங்கள் சூஸ் பண்ணுங்க. யார்கிட்ட இருந்து நாங்கள் முதல்ல கேட்கலாம் ஃபீட்பேக்? அந்த கோட்டு சுட்டு போட்டு வரா? ஆமாம், பிரபா அவருடைய வந்து கேட்போம். ஓகே, இசைமான் ரைட்? ஓகே, நீங்கள் மான் மாதிரியே தான் பாடிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா பிடிச்சது நீங்கள் பாடுறது. தேங்க்யூ. இந்த பாட்டெல்லாம் வந்து கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பாடுறது கஷ்டம். தாளம் போயிட்டே இருக்கு, டக்கு 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 டக்குன்னு நீங்கள் பாடிட்டு இருக்கணுமே. அந்த இதுக்கு நீங்கள் உங்களோட வயசுக்கு நீங்கள் பாடுறது வந்து நல்லாவே தான் பாடுறீங்க. வி ஆர் என்ஜாயிங் ஹியர். நாங்கள் இங்கே இந்த பாட்டு கேட்டு ஒன்றா சொல்லிட்டு இருந்தோம். என்ன கேட்டால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒன்று முதல்ல ராஜ் சொன்ன மாதிரி அந்த ல ல ல அதை பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி எனக்கு நீங்கள் அந்த சேலை மூடும் அந்த லைன் இருக்குல்ல, அது அந்த லைன் ஒருக்க பாடுங்க எனக்கு ஒருக்கா. சேலை
Say you're saying மூடும் like that, right? Say சேலை மூடும். சேலை மூடும். When you say don't do like that, right? Say another word சேலை மூடும். Another word came in actually, right? There's another word, I wrote it down, like anywhere you have that sound gone, don't say சேலை மூடும். ஸோ the best practice வந்து என்ன கேட்டால், ஒரு பாட்டை நீங்கள் லிரிக்ஸ் எழுதி தானே நீங்கள் பாடமாக்குவீங்க, ரைட்? அதை வந்து முதல்ல வாசித்து பாருங்கள் ஒரு வேர்டாக. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி அதை கம்ப்ளீட் பண்ண மட்டும் தெரியும். இது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற விஷயம். நீங்கள் பாடினெல்லாம் நல்லா தான் இருந்தது. டு கோ ஃபர்தர் இன் யோர் சிங்கிங் கரியர், forget the competition here, just for practice purpose. சரியா? ஓகே. சரி பிரபா அண்ணா நல்ல டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கின்றார். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அடுத்த இதுக்கு நல்லா பாடுங்க. அடுத்தது எங்களுடைய ராஜனம் கேட்போம். நாங்கள் இசை மான் நல்ல பேரை போலவே வந்து உங்களுடைய பாட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பாடினது ரொம்ப இனிமையாக இருந்து கேட்குறதுக்கு. உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். ஏற்கனவே பிரபா பிரபு சொன்ன மாதிரி எனக்கு வந்து பனி விழும் சொல்லக்கூடாது, அது உச்சரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் பாடின வேரியேஷனில் வந்து ஃபஸ்ட்டு பேரால சரணத்தில் வந்து ஒரிஜினலில் சேலை மூடும் இளஞ்சோலை அப்படின்னு வர்றத நீங்கள் சேலை கீழே போயிட்டு மேலே வந்தீங்க. அது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். அது வந்து யார் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீங்களாம் பாடினீங்களான்னு தெரில எனக்கு. சேலை அப்படி தான் பிரபாபுரம் அப்படி தான் பாடினார் இல்லையா? ஒரிஜினல் அப்படி தான் வரும். ஆனால் நீங்கள் அதில் ஒரு தனித்துவத்தை வந்து காமிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அந்த முயற்சிக்கு என்னோட பாராட்டுக்கள். அங்கே தான் வந்து நீங்கள் நிற்கிறீங்க. எப்பயுமே வந்து ஒரு சாங்கில் இம்ப்ரூவைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் அதில் என்ன பண்ண முடியும் தனித்துவத்தை அப்படின்றத தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த வகையில் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டினியூ டூயிங் தட். ஆனால் ரொம்ப பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அப்படின்றனால வந்து அதையும் ஒத்துக்க மாட்டாங்க ஜனங்க. நான் கேட்குறப்போ நான் இந்த ஒரிஜினல் இப்படி வராது, நீ ஏன் இப்படி பாடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் கூடுமான வரை நீங்கள் வந்து ஒரிஜினலில் இருக்கிறது அப்படியே பாடினது நல்லது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பாடின மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் தப்பு இல்லை. அது ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஆல் த பெஸ்ட் டு யூ. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து கான்ஃபிடென்ட்டாக பாடுங்க. டோன்ட் வரி அபவுட் எனி திங். யூ ஆர் சிங்கிங் டூ குட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சிங்கிங் இட் ஸோ பவர்ஃபுல். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் டு யூ. சரி, இப்போ 2 ஜட்ஜஸ் அண்ணாக்களே சொல்லலாம். அவர்கள் வந்து உங்களை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்கிறார்கள், இல்லை நல்லா இதெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சரி. அப்போ அடுத்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்து அடுத்த முறை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, குட் ஜாப், தேங்க்யூ. நீங்கள் போயிருக்கலாம். சரி, இப்பொழுது